கணினிக்கல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா திருமறையில் இன்னா அவ்ஹைனா இலைக கமா அவ்ஹைனா இலா நூஹின் வன் நபிய்யீன மின் பஅதிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், நாம் உமக்கு வஹி அறிவித்திருக்கிறோம். இன்னா அவ்ஹைனா இலைக, எப்படி என்று சொன்னால் கமா அவ்ஹைனா இலா நூஹின், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் வஹி அறிவித்ததை போல, அவர்களுக்கு பின்னால் வந்த நபிமார்களுக்கு வஹி அறிவித்ததை போல உங்களுக்கும் நாம் வஹியின் மூலம் இறை செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். ஒரு விஷயத்தை நாம் அடிப்படையாக விளங்க வேண்டும். நாம் ஒரு விஷயத்தை விளங்கி வைத்திருக்கிறோம், அதை பற்றிய தெளிவும் வேண்டும். பொதுவாக வஹி என்று சொன்னால் இறைவனின் புறத்திலிருந்து அருளப்பட்ட வேதம் மட்டுமே வஹி என்பது கிடையாது. மாறாக அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா வஹி என்பதை வேதத்திற்கு மட்டும் பயன்படுத்தவில்லை. நாம் என்ன நினைக்கிறோம், வஹி என்று சொன்னால் குர்ஆன் அல்லது மற்ற வேதங்களை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறான், இதை நாம் ஓதுகிறோம், பின்பற்றுகிறோம், இதுதான் வஹி என்று நினைத்திருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலேயே நபி அல்லாதவர்களுக்கு அனுப்பப்பட்ட செய்தியையும் வஹி என்று சொல்லி தந்திருக்கிறான். அதையும் நாம் சிந்தனையில் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக தேனீக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிற பொழுது, நாம் தேனீக்களுக்கு வஹி அறிவித்திருக்கிறோம், உங்களுடைய வீடுகளை நீங்கள் உயரமான இடத்தில் கட்டிக்கொள்ளுங்கள். அதாவது தேன் கூட்டை மக்களுக்கு இடையூறு தராத வண்ணம் உயரமான இடங்களில் நீங்கள் உங்களுடைய வீடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று நாம் தேனீக்கு வகை அறிவித்தோம், தேனீக்கு கட்டளையிட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், தேனீக்களில் குறிப்பிட்டவைகளை நபியாக தேர்ந்தெடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லி அதன் மூலம் பிற தேனீக்களுக்கு சொன்னானா, அல்லது தேனீகருடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டான் என்று பார்க்கிற பொழுது தேனீக்களுடைய மனதில் அல்லாஹ் உதிப்பை ஏற்படுத்தினான். அதை அல்லாஹ் இங்கே பேசுகிற பொழுது வஹி என்று சொல்லுகிறான். எனவே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கிற பொழுது அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா தன் புறத்தில் இருந்து உண்டான தொடர்பை நம்முடைய மனதில் நேரடியாக ஒரு சில சமயங்களில் கொடுப்பான். அதைத்தான் இங்கே வஹி என்று பேசப்பட்டிருக்கிறது தேனீக்களுடைய விஷயத்துல. அதுபோல நாம் நினைக்கிறோம் நபிமார்களுக்கு மட்டுமே வஹி அறிவிக்கப்பட்டிருப்பதாக நம்புகிறோம். ஆனால் நபி அல்லாதவர்களுக்கும் அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா வஹியின் மூலம் ஒரு சில செய்திகளை இதற்கு முன்னால் பேசி இருக்கிறான். நாம் கவனிக்கிறோம், குர்ஆன் அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த சமயத்தில் இருந்த அந்த நிகழ்வுகளை பற்றி பேசுகிற பொழுது வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஇஹி, நாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய்க்கு வஹி அறிவித்தோம். என்ன வஹி அறிவித்தோம்? நீங்கள் உங்களுடைய குழந்தையை அந்த நைல் நதியில விட்டுருங்கன்னு சொன்னோம், அவர்கள் விட்டார்கள். அவர்களுக்கு நாம் வாக்குறுதியை கொடுத்தோம், பின்னால் இந்த குழந்தையை மீண்டும் நாம் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்போம், இந்த குழந்தையை நபியாக ஆக்குவோம் என்றெல்லாம் நபி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு நாம் வஹி அறிவித்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். இதனுடைய வரிசையில் நாம் பார்க்கிற பொழுது நபி அல்லாதவர்களுக்கும் சமயங்களில் வஹி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் அல்லாத தேனீக்களுக்கும் இறை செய்தி, இறைவனின் புறத்திலிருந்தான உதிப்புகள், சிந்தனைகள் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் விளங்குகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் வரை சஹாபாக்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா ஏதாவது சின்ன சிக்கல் சிரமங்கள் இருந்தால் உடனே வஹியின் மூலம் அவர்களை சரிப்படுத்துவான். ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம்னு சொன்னா கூட அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா உடனே வஹியை அறிவிப்பான், அல்லது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்து இந்த செய்தி இப்படி, இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள்னு சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவில் விஷம் வைக்கப்படுகிறது. அவர்களை தாவத்திற்காக வேண்டி அழைக்கிறாள் ஒரு பெண், சாப்பாட்டுல விஷம் கலந்திருக்கிறாள். அந்த பெண்மணியுடைய சிந்தனை என்ன, இவர் உண்மையிலேயே நபியாக இருந்தால் இதை சாப்பிட்டால் ஒண்ணும் ஆகாது, அல்லது சாப்பிட மாட்டார், சோதித்து பார்ப்போம்னு நினைச்சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவை எடுத்து வாய்க்கு அருகில் கொண்டு செல்லுகிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமின் மூலம் அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா அந்த செய்தியை சொல்லி அனுப்பினான். இது இறைவனுக்கு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உண்டான தொடர்பை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள முடியும். மக்காவின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையெடுக்க போகிறார்கள்.
அந்த செய்தியை ஒரு சஹாபி அது சம்பந்தப்பட்ட ரகசியங்களை எழுதி மக்காவில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து, இந்த இடத்தில் இந்த பெண்மணி சென்று கொண்டிருக்கிறார், அவரை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், அவரிடத்தில் ரகசியம் இருக்கிறது என்கிற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே வந்து சொன்னார்கள். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அனுப்பி அந்த பெண்ணை கைது செய்து வந்தார்கள். வரலாற்றில் நாம் பார்க்கிற செய்தி. இப்படியாக நேரடியாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சமுதாயத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் தொடர்பில் இருந்தான். அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தொடர்பு எப்படி மாறி போகிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் முஃமின்களுடைய மனதில் ஒரு சில சமயங்களில் ஒரு நல்ல உதிப்பையும் ஏற்படுத்துவார். இதை செய்யலாம் செய்ய வேண்டாம் என்கிற எண்ணம் நம்முடைய மனதில் வரும். வந்து அதை நாம் பின்பற்றுகிற பொழுது அதுக்கு நம்ம அந்த செயல்பாடு சமயங்களில் நமக்கு நல்ல வழியை காட்டும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உள்ளம் பரிசுத்தமானதாக யாருக்கு இருக்கிறதோ அல்லாஹ் ஒரு சில சமயங்களில் நல்ல உதிப்புகளை அவர்களுடைய மனதில் கொடுப்பான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வரலாற்றில் கூட இது சார்ந்த நிறைய செய்திகள் பேசப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 18 தடவைக்கும் மேலாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பேசிய அந்த செய்தியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வஹியாக பதிவு செய்திருக்கிறான். 1 இல்ல 2 இல்ல 18 தடவை. உதாரணத்துக்கு நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொன்னா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மனசுல நீண்ட நாளாக ஒரு ஆசை இருந்தது. என்ன? பெண்கள் ஃபர்தா அணிய வேண்டும், பெண்களுடைய அங்க அவயங்கள் வெளியே தெரியக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு முஃமின்களும் வருகிறார்கள், முஃமின் அல்லாதவர்களும் வருகிறார்கள். வருகிற பொழுது நபியின் மனைவிமார்களை யாரும் பார்த்து விடக் கூடாதுங்கிற சிந்தனை இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாங்க. அந்த செய்தி அப்படியே குர்ஆனுடைய ஆயத்தாக மாற்றப்பட்டு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி அறிவிக்கப்பட்டது. இது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனதில் ஒரு சில சமயங்களில் நல்ல உதிப்பை நல்ல மக்களுக்கு கொடுப்பார். நமக்கும் அது மாதிரியான நல்ல வழிகாட்டுதல் இறைவனின் புறத்திலிருந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனதை நாம் பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும். கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்பாடுகள், விரோதமான உணர்வுகள், இறைவனால் தடுக்கப்பட்ட சிந்தனைகள், இவற்றை விட்டெல்லாம் நாம் நம்முடைய மனதை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிர்பந்தமான சூழ்நிலையில் நம்முடைய மனதில் நல்ல உதிப்புகளையும் நல்ல சிந்தனைகளையும் கொடுத்து வழிகாட்டுவான் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்லவைகளை கேட்பதற்கும் அமல் செய்வதற்கும் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.